இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கும் வகையில் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இன்று தமிழகம் முழுவதிலும் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் அதிகாலையில் நடைபெற்றது. அந்த வகையில் சென்னையில் புகழ்பெற்ற சாந்தோம் பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. மேலும் சமத்துவ கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோணியர் ஆலயத்தில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இங்கு அனைத்து மதத்தினை சார்ந்த நபர்கள் ஒன்றிணைந்து புனித அந்தோணியர் ஆலயத்தில் பழம் உள்ளிட்ட சீர்வரிசையை எடுத்து சென்று புனித அந்தோணியர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சேலம் மாநகரின் பல்வேறு தேவாலயங்களில் திருப்பலிக்காக ஏராளமான மக்கள் குவிந்தனர். மேலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சேலத்தில் உள்ள பிரபல கேக் கடைகளில் கேக்குகளை வாங்க கிறிஸ்துவ மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டையில் உள்ள ஸ்டார்லைன் கல்வியியல் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாவை முன்னிட்டு கல்லூரி கலையரங்கத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் பாடல்கள் பாடியும் நடனமாடியும் சிறப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள தூய லூர்து அன்னை ஆலயத்தில் குழந்தை இயேசு கிறிஸ்து பிறந்த நாளான இன்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த மாதா, சூசை, இயேசு, வானதூதர்கள் என இயேசு கிறிஸ்து குடில் அனைவரையும் கவர்ந்தது. சென்னை பெசன்ட் நகரில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தல வளாகத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இத்திருத்தலம் மக்கள் கண்கவரும் வண்ணம் இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் இத்திருப்பலி விழாவில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருவாரூரில் பழமையான ஆர்சி பாத்திமா பேராலயத்தின் சார்பில் இயேசு கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு திருப்பலி நிகழ்வு நடைபெற்றது. இதனையடுத்து இயேசு பிறப்பு ஆராதனைகளும் இசைக்கப்பட்டது. குமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ பேராலயத்தில் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின்ஒளியில் மிளந்தது தேவாலயம். இங்கு கேக் வெட்டி தேவாலய நிர்வாகிகள் கொண்டாடினர். இதேபோன்று குழித்துறை YMA மூவூர் திருத்துவபுரம் இறைவன் பேராலயம் உள்ளிட்ட ஆலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாறு புனித சவேரியார் தேவாலயத்தில் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனைகள் திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். வேலூரில் உள்ள விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி பிரார்த்தனைகள் கூட்டமானது நடைபெற்றது. இதேபோன்று கரூரில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நள்ளிரவில் நடைபெற்றது. இதில் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் சிறப்பாக வான வேடிக்கையும் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் உள்ள திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சரியாக 12 மணிக்கு விளக்கு அணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் பிறப்பை வெளிப்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்ட குடில் திறக்கப்பட்டது.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அன்னை மரியாள் ஆலயத்தின் கிறிஸ்து பிறப்பு விழா சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. பின்னர் அன்னை மரியாள் சிலையுடன் கூடிய மின் அலங்கார தேர்பவனி ஊர்வலம் நடைபெற்றது. தேர்பவனி முன்பாக இளைஞர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடினர். பழனியில் உள்ள 90 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மைக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அங்கு அமைக்கப்பட்டிருந்த குடிலில் இயேசு பிரான் அவதரித்தல், மேரி மாதா கையில் குழந்தை இயேசு என பல வைக்கப்பட்டிருந்தன. திருவண்ணாமலை அடுத்த மங்களம் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு வண்ண அலங்காரங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடிலில் குழந்தை இயேசு, அன்னை மேரி, ஜோசப், இடையர்கள், ஞானிகள் பொம்மைகள் ஆகியவை வைத்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் திண்டிவனம் சாலையில் அமைந்துள்ள உலக மாதா ஆலயத்தில் இயேசு பிறப்பை வரவேற்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் புத்தாடைகள் அணிந்து இயேசு கிறிஸ்து பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடினர். கோவையில் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து மதத்தினரும் இணைந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடினர். ஆலயத்திற்கு சிறப்பு பிரார்த்தனைக்கு வந்த பொதுமக்களுக்கு இந்து, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என அனைவரும் இணைந்து பூங்கொத்து மற்றும் இனிப்புகள் கொடுத்து வரவேற்றனர். உத்திரமேரூர் அருகே சாலவாக்கம் திமுக கட்சி அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு உத்திரமேரூர் எம்எல்ஏ கேக் வெட்டி கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் விதமாக உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்காவில் காலை முதல் சுற்றுலா பயணிகள் கூட்டம் களை கட்டியது. குறிப்பாக தாவரவியல் பூங்காவில் உள்ள மரத்தை சுற்றி கிறிஸ்துமஸ் கொண்டாடும் வகையில் பிரார்த்தனை செய்தும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.